பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6 ஏப்ரல் 2025 ஞாயிற்றுக்கிழமை நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் கேட்டிருந்தீங்க 6 மந்த்ஸ்க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோவாகவே நான் உங்களுக்கு போட்டுடுறேன். அது எந்த நோட்டில் இருக்குன்னா இதாங்க. இது நான் சொந்தமாக கைப்பட எடுத்த நோட்ஸு 10/6 நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ கரண்ட் டேட்டா வரையும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணது. இது பார்த்தீங்க அப்படின்னா 10/6 6ஆம் மாதத்துலேருந்து எனக்கு இருக்குது. சரிங்களா? இதில் லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த ஃபஸ்ட்டு நோட்ஸே குரூப் 1ல் கேட்டாங்க. சரிங்களா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பிஜேபி அவங்க பதவியேற்று முதல் கையெழுத்து போட்ட திட்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படிக்கும்போது இது சொன்னோம். அதே மாதிரி குரூப் 1ல் கேட்டுட்டாங்க. அதுக்கு தான் நான் கைப்பட எழுத சொல்கிறது. ஒவ்வொன்றும் கைப்பட ஒரு தடவை எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளீனாக அப்படியே மைண்டில் நின்றுக்கிறோம். சரிங்களா? நீங்கள் நிறையா பேர் PDF கேட்குறீங்க இல்லைங்களா? அவங்களுக்கு கண்டிப்பாக தர்றேன். ஒரு 2 மந்த்ஸில் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் PDF-ஆக கொடுக்குறேன். பட் நீங்கள் கைப்பட எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது பார்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நியூஸ் பார்ப்போம். அதாவது இங்கே இலங்கை போயிருந்தார். சரிங்களா? நம்ம பீம்ஸ்டெக் மாநாடு தாய்லாந்து பாங்காக்கில் முடிச்சுட்டு பிரதமர் இலங்கை போயிருந்தார். போனப்போ அங்கே திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. என்ன திருக்குறள் அப்படின்னா, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னென்னா, சவால்கள் மற்றும் எதிரிகளை எதிர்கொள்ளும் போது ஒரு உண்மையான நண்பனையும் அந்த நட்பின் கேடயத்தை விடவும் வலுவான உறுதிப்பாடு வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அதிகாரத்தில்னா, நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் 781வது திருக்குறளை காரணம் காட்டி பேசியிருக்காரு. ஸோ இலங்கையோட அதிபரை சந்தித்து பேசியிருக்காரு, அனிருகுமார திசநாயக அவரை. ஸோ இலங்கையில் வெளிநாட்டு தலைவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷண விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அது போக நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது 2 தான். சரிங்களா? 2 தான் ரொம்ப முக்கியமான டேட்டா. அதுக்கப்புறம் இந்த பாம்பன் பாலம் அதை பற்றி போட்டிருந்தாங்க. அதை பற்றி உள்ளே பார்ப்போம். பழைய பாம்பன் பாலம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1914. அந்த பழைய இப்போ நம்ம நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாம்பன் பாலம் துவங்கப்பட்ட ஆண்டு 1914. சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா? மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு உதகையில் நடந்திருக்கு. உதகை போயிருக்காரு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான டேட்டாங்க. என்ன அப்படின்னா, சாயில் நெய்லிங் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் அதாவது நிலச்சரிவு ஏற்படுது இல்லைங்களா? அந்த நிலச்சரிவை குறைக்கிறதுக்கான தொழில்நுட்பம் தான் என்ன அப்படின்னா சாயில் நெய்லிங். மேபி கேட்கலாம். சரிங்களா? இந்த கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் இந்த சாயில் நெய்லிங்கை வச்சு பேஸ் பண்ணி தான் புதுசாக ரோடு போட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் இது முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க. சாயில் நெய்லிங் அப்படின்னா என்னென்னா, நிலச்சரிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. சரியா? சரி, ரைட். அடுத்து பாருங்கள். இந்ததுங்க திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஜாகிரஃபி புக்கில் இருக்க டேட்டா. சரிங்களா? திருப்பரப்பு, வட்டப்பாறை, உலக்கை இது எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாம்பன் பாலத்தோட இம்பார்ட்டன்ஸ் போட்டிருக்காங்க. இதோட மொத்த நீளம் 2.08 கிலோமீட்டர். சரிங்களா? 2.08 கிலோமீட்டர் இதோட மொத்த நீளம். அந்த தூக்கு பாலம் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 72.5 மீட்டர். அந்த தூக்கு பாலம் மட்டும் அது 17 மீட்டர் மேல் தூக்கி அந்த மேலே உயரம் செல்லக்கூடியதாங்க. 17 மீட்ரு. மேபி இது கேட்கலாம், எத்தனை மீட்ரு உயரம் செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 17 மீட்ரு உயரம் செல்லக்கூடியது. சரியா? அதே மாதிரி SCATC அப்படின்ற தொழில்நுட்பம் மூலியமாக அது கட்டியிருக்காங்க. வேறு இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு சில டேட்டாஸ் தான், நிறையா இல்லை. அதே மாதிரி இது பாருங்கள், பொருளாதாரத்தில் இப்போ தமிழ்நாட்டோட வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னா 9.69% வளர்ச்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. மேபி கேட்கலாம். சரிங்களா? இப்போ பொருளாதாரத்தில் தமிழ்நாடோட வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னா 9.69% வளர்ச்சி. அது போக
2030ஆம் ஆண்டில் 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட போகிறாங்க தமிழ்நாடு. நான் ஏற்கனவே சொன்னேன், 2030ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மட்டுமே $1 ட்ரில்லியன் எக்கானமியை எட்டக்கூடிய திட்டங்கள்னால நிறையா செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவே $5 ட்ரில்லியன் எக்கானமி தான் 2030 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாடு மட்டுமே $1 ட்ரில்லியன் இது பெருமைப்படக்கூடிய விஷயம்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதை வந்து எட்டுறது ரொம்ப ஈஸி, கூடிய சீக்கிரத்தில் எட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. சரியா, அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2030 $1 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 40 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் 40 ஆண்டுகளாக போடப்படலை. இப்போ 40 வருடம் கழித்து இலங்கையோட பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது மேபி கேட்கலாம். சரிங்களா, எந்த நாட்டோட 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒப்பந்தம் போட்டாங்க பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதே மாதிரி நம்ம நேற்று பார்த்தது, பிரதமர் மோடி வந்துட்டு போயிட்டு முக்கியமான ஒரு சில இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா திருகோணமலை சம்பூரில் உள்ள சூரிய சக்தி ஆலை கட்டுமான பணி, இன்னொன்று தம்புல்லா அப்படின்ற பகுதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குளிர்பதன கிடங்கு வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5000 மத வழிபாட்டு தலங்களில் மேற்கூரை வந்து சூரிய தகடுகளால் வந்து வேய போகிறாங்க. இது வந்து முக்கியமான டேட்டா. அடுத்து பாருங்கள், இந்த இதில் அமித்ஷா வந்து பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது, சத்தீஸ்கரில் பஸ்தர் அப்படின்ற பகுதியில் தந்த்வோடா அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு சார்பாக பழங்குடியினர் கலாச்சார விழா வந்து தொடங்கி 3 நாள் நடைபெற்றிருக்கு. 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றிருக்கு. சரிங்களா, இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏன் இந்த இடத்த நம்ம சிறப்பாக சொல்லணும்னா, இது வந்து நக்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதி. ஸோ அவங்கள வந்து மீட்டு பொது வாழ்க்கையில் இணைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அதனால் பஸ்தர் பகுதியில் தந்த்வோடா அப்படின்ற இடத்துல வந்து மாநில அரசு சார்பாக பழங்குடியினர் கலாச்சார விழா நடந்திருக்கு. அப்போ மேபி கேட்கலாம், பழங்குடியினர் கலாச்சார விழா எங்கே நடைபெற்றுன்னா சத்தீஸ்கரில். சரிங்களா, சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியில் தந்தோடா அப்படின்ற இடத்துல. சரியா, சரி ரைட்டுங்க. திரும்ப வந்திருக்கு பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் பிரம்மா. மியான்மருக்கு 442 டன் உணவுப் பொருட்கள் உற்பத்தி அதாவது உதவி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, மியான்மருக்கு 442 டன் உணவுப் பொருட்கள் உதவி பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக அப்படின்னா ஆப்ரேஷன் பிரம்மா திரும்ப வந்துட்டுருக்கு நியூஸ் பேப்பரில். அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு 11,900 கோடி முதலீட்டுடன் இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்குது. சரிங்களா, அதை பாருங்கள், 10வது இடத்துல இருக்குது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கண்டுபிடிப்புகளில். சரிங்களா, கண்டுபிடிப்புகள் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிட் ஹப் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேசிக்காக வந்து கோடிங் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே வந்து கோடிங் இருந்தால் தான் சாஃப்ட்வேர் வந்து உருவாகும். ஸோ அப்படி அந்த கோடிங் வந்து உருவாக்குறதுல அமெரிக்கா இருக்குது. அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியாவும் சீனாவும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அடுத்து பாருங்கள், இந்ததுங்க உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி நடைபெறுது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவினாஷ் ஜம்வால் இறுதி சுற்றில் வந்து போயிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி நேற்று பார்த்தோம், அதாவது ஹிதேஷ் அப்படின்றவர் போயிருக்காரு. சரிங்களா, இது எங்கே நடைபெறுது அப்படின்னா பிரேசிலில் நடைபெறுது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான், உலகக்கோப்பை குத்துச்சண்டை எங்கே நடைபெறுதுன்னு கேட்டாங்கன்னா பிரேசிலில். ஹிதேஷ் அதே மாதிரி அவினாஷ் ஜம்வால் இவங்க 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொன்னால் குத்துச்சண்டை விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. சரியா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ஒரு டேட்டா. சரிங்க, இன்றைக்கி அவ்வளோதான். முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ ஒரு சில நாள் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் நிறைய நியூஸ் வரும், ஒரு சில நாள் வந்து நியூஸ் கம்மியாக வரும். அது போக இன்னும் வந்து கூடுதலாக ஒரு 6 பொருளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இது கொடுத்துருக்காங்க, புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது சார்ந்த நியூஸ் வந்து நாளைக்கு நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் 69 பொருட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அந்த 69 பொருட்கள் ப்ளஸ்ஸு அதில் இருக்க என்னென்ன சிறப்பான அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். நன்றி.